பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள சூழலில் கடந்த ஆண்டுக்கான வரவு மற்றும் செலவு குறித்த புள்ளி விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சோனியா. வணக்கம். மத்திய பொது பட்ஜெட் தாக்கலாகப்பட உள்ள நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கவிருக்கிறோம். அதாவது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பட்ஜெட் எனப்படுவது பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கக்கூடியது. எனவே எளிமையாக கடந்த ஆண்டு பட்ஜெட்டை ₹1 அளவுக்கு எடுத்துக்கொண்டு எவ்வளவு பைசாவில் வரவு வந்தது, எவ்வளவு பைசாவில் செலவானது என்பதை இப்போது நாம் பார்ப்போம். முதலாவதாக வரவை எடுத்துக்கொள்வோம். அதில் கடன் மூலமாக பெற்ற வரவு 24 பைசாவுக்கு இருந்திருக்கிறது. அதுக்கடுத்ததாக கடன் சாரா மூலதனம் என்பது 3 பைசாவுக்கு இருந்திருக்கிறது. வரி சாரா வருவாய் 10 பைசாவுக்கு இருந்திருக்கிறது. சேவை மற்றும் இதர வரிகள் 10 பைசாவுக்கும், கார்ப்பரேட் வரி 21 பைசாவுக்கு வரவு இருந்திருக்கிறது. அதற்கடுத்ததாக தனி நபர் வருமான வரியிலிருந்து பெற்ற வரவு மட்டும் 13 பைசாவுக்கு இருந்திருக்கிறது. அதற்கடுத்ததாக சுங்க வரி 9 பைசாவுக்கும், கலால் வரி 10 பைசாவுக்கும் இருந்திருக்கிறது. இது கடந்த ஆண்டு பட்ஜெட் பற்றிய வரவு, அதாவது எவ்வளவு எந்தெந்த வழிகளிலிருந்து நமக்கு வரவு வந்தது என்பதை பற்றிய விவரங்கள். இனி அடுத்ததாக எந்தெந்த வழிகளுக்கு செலவு செய்யப்பட்டது என்பதை இப்போது பார்ப்போம். முதலாவதாக திட்ட செலவு என்பது 11 பைசாவுக்கு இருந்திருக்கிறது கடந்த பட்ஜெட்டில். அதற்கடுத்ததாக திட்டம் சார்ந்த ஒதுக்கீடு, மாநிலங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒதுக்கீடு 15 பைசாவுக்கு இருந்திருக்கிறது. அதற்கடுத்ததாக திட்டம் சாரா ஒதுக்கீடு 3 பைசாவுக்கு இருந்திருக்கிறது. மாநில பங்கு மட்டும், அதாவது வரியிலிருந்து அளிக்கக்கூடிய பங்கு மாநிலங்களுக்கு 18 பைசா இருந்திருக்கிறது. அதற்கடுத்ததாக வட்டி தொகை, பெற்ற கடன்களுக்கு அளிக்கக்கூடிய வட்டி தொகை 20 பைசாவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக பாதுகாப்புக்கு 10 பைசாவும், மானியங்களுக்கு 12 பைசாவும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக இதர செலவுகள் இறுதியாக 11 பைசா அளவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பொது பட்ஜெட்டில் கடனுக்கும் கடனுக்கு செலுத்தக்கூடிய வட்டிக்கும் அதிகம் செலவு செய்யப்பட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த ஆண்டு பட்ஜெட்டை பொறுத்தவரை அனைத்து தர மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது.